கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் ஒரு புதிய நாளிலே தேவன் நம்மை சந்திக்க செய்த கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம் என்னவென்றால், பிரசங்கியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 14வது வசனம். ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த பிரசங்கியின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி நன்மையானாலும் தீமையானாலும் நியாயத்திலே கொண்டு வருகிற ஒரு தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் நீதியுள்ள தேவன். நீதியுள்ள தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த நீதியுள்ள தேவன் எப்படி நியாயம் தீர்ப்பார் அப்படின்னா, அவர் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாய் வந்து நிற்கிற பொழுது எப்படி கொண்டு வருவார் அப்படின்னா, நன்மையானாலும் தீமையானாலும் நாம் செய்கிற நன்மைக்கும் தேவன் பலன் கொடுப்பார். அதே போல எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் தீமை செய்திருக்கிறோம், யாருமே தீமை செய்யாத மனிதர்கள் இல்லை, நான் ஒரு வாழ்க்கையில் ஒரு தீமை கூட நான் செய்தது இல்லை என்று சொல்லி நாம் யாரும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா மனிதர்களுமே நன்மையும் செய்கிறவர்கள் தான், தீமையும் செய்கிறவர்கள். சில நேரங்களில் நமக்கு தெரிந்து சில காரியங்கள் நடக்கும், சில காரியங்களை நம்மளே அறியாமல் சில காரியங்களை நாம் செய்து விடுகிறது உண்டு. ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட சொல்லுகிற காரியம், அவர் நன்மைக்கு தக்கதாகவும் பலன் கொடுப்பார். நாம் என்ன தீமை செய்திருக்கிறோமோ எல்லாமே ஆண்டவருக்கு முன்பாக நீதியாய் வந்து நிற்குமாம். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது நாம் கொஞ்சம் நிதானிக்க வேண்டியது, ஒவ்வொரு நாளுமே நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் நிதானித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த நாள் முடிகிறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நாளிலே நான் என்ன காரியங்களை செய்திருக்கிறேன். கொஞ்சம் இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம யோசிக்கிற ஒரு விஷயம், இன்னைக்கு ஒரு பிஸி வேர்ல்டில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அதனால நிறைய பேருக்கு அந்த யோசித்து பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை அப்படிங்கிற ஒன்றே இல்லை. இன்னைக்கு அடுத்து அது, அந்த வேலை, அந்த வேலைக்கு அடுத்து இந்த வேலை, இந்த வேலைக்கு அடுத்து அதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பிஸி வேர்ல்டுலேயே நம்ம போய் கொண்டு இருக்கிறோம். அப்போ ஒரே ஒரு விஷயத்தை தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்ச நேரமாவது ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மை நாமே சோதித்து அறிந்து பார்க்க வேண்டும். நம்மை நாமே கொஞ்சம் நிதானித்து பார்க்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானிப்போமானால் நியாயம் தீர்க்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த வார்த்தையின்படி நம்ம பார்க்கும்போது நம்மை கொஞ்சம் நிதானித்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு தினம் அனுதினமும் நாம் செய்கிற காரியத்தில் எத்தனை நன்மையான காரியங்களை செய்ய, தீமையை நம்ம நினச்சி பண்ணுறது கிடையாது. சில நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் ஒருவேளை தீமையான காரியங்களாக மாறி விடுகிறதாக இருக்கிறதாங்கிறதுல கொஞ்சம் நாம் நிதானிக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று. அதனால தான் ஒவ்வொரு நாளுமே நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நம்மை நாமே சுத்திகரிக்கிற ஒரு அனுபவம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆண்டவர் நன்மைக்கும் பலன் கொடுப்பார். அதே மாதிரி சில நேரங்களில் நம்ம கடந்து போகிற பாதைகளில் ஒருவேளை நாம சில தவறுகள், சில காரியங்கள் நாம் செய்திருக்கலாம், அல்லது நம்முடைய முற்பிதாக்கள் செய்த சில காரியங்களாக இருக்கலாம், அவர்களுடைய சாபக்கட்டுகளாக இருக்கலாம். நம்ம சில தீமையான காரியங்கள் நம்ம செய்ததில்லை, ஆனாலும் சில நேரங்களில் நம்முடைய முற்பிதாக்கள் செய்திருக்கலாம். நமக்கு முன்பாக இருந்தவர்கள் தேவனை தேடாதிருந்த புறஜாதியர்களாய் இருந்த ஒரு காலகட்டத்தில் செய்த சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் தடை பண்ணுகிறதாக இருக்கலாம். ஒருவேளை நம்ம நிதானித்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த நாள் முடிவதற்கு முன்பாகவே இன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் நிதானித்து பார்க்க வேண்டியது. வசனம் சொல்லுகிறபடி ஆவிக்குரியவன் சகலத்தையும் நிதானித்து அறிகிறான் என்று சொல்லப்படுகிறது. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நிற்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மை நாமே கொஞ்சம் நிதானிக்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு நம்ம என்ன காரியத்தை செய்து கொண்டிருக்கோம், நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான சம்பவங்கள் நடக்கிறதற்கான காரணம் என்ன, இந்த ஆசீர்வாதத்தையும் நன்மையும் தேவன் கொடுக்கிறதற்கான காரியம் என்ன. அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆசீர்வாதம் வரும்போது அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டோம். ஆனால் ஒரு தீமை வரும்போது தான் நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, இந்த தீமை வருகிறதற்கான காரியம் என்ன, இப்படிப்பட்ட ஒரு பாதையை வாழ்க்கையில் போகிறதுக்கான காரியம் என்னன்னு யோசிப்போம். ஆனால் அநேக நேரத்தில் நன்மைக்கு கிடைக்கும் போது நம்ம யோசிக்கிறதே கிடையாது.
கொஞ்சம் நிதானிக்க வேண்டியது அவசியம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் செய்த நன்மைக்கும் ஆண்டவர் பலன் கொடுப்பார். கண்டிப்பா அதுக்கான பலன் உண்டு. நான் நன்மையான காரியத்தை தான் ஏன் செஞ்சுட்டு இருக்கிறேன், எனக்கு பலனே கிடைக்க மாட்டேங்குதே, எங்க போனாலுமே எனக்கு ஏற்ற ஒரு காரியங்கள் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்கின ஒரு நிலைமையில இருப்பீர்களானால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் செய்த நன்மைகளுக்கு தேவன் நியாயம் கண்டிப்பா செய்வார். ஏன்னா ஆண்டவர் வாக்கு கொடுத்தவர், வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர். நன்மைக்கு ஆண்டவர் நியாயம் கண்டிப்பா செய்வார். என் பக்கத்துல நன்மை இருக்குது, நான் எவ்வளவோ நன்மை செஞ்சிருக்கிறேன், ஆனா இன்றைக்கு வரைக்கும் அந்த நன்மைக்கேற்ற பலனை நான் அனுபவிக்கவில்லை, அதை தடை செய்கிறபடி சூழ்நிலைகள் தான் இருக்குதுன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்கினால் ஆண்டவர் இந்த நாளிலே வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு நன்மைகளுக்கு ஏற்ற பலன் வரும். அதே மாதிரி நம்ம என்னாவது தீமைகள் செய்திருக்கிறோமா, கொஞ்சம் நம்ம நிதானிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நிதானிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இன்னைக்கு நம்ம என்ன காரியத்தை செய்திருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் செய்திருக்கிறோமா, அல்லது ஏதாவது தீமைகள் ஏதாவது செய்திருக்கிறோமா, இல்லை தேவனுக்கு விரோதமான காரியங்களை, இல்லை யாராவது இருதயத்தை கடினப்படுத்தி இருக்கிறோமா, யாராவது இருதயத்தை காயப்படுத்தி இருக்கிறோமா, இல்லை கடினமான பேச்சுக்கள் நம்முடைய வாயிலிருந்து வந்திருக்கிறதா, ஒவ்வொரு நாளும் நம்ம நிதானிக்க வேண்டியது அவசியம். அதை தேவன் எதிர்பார்ப்பார். ஏன்னா அதை நியாயத்தில் ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தும் போது நம் குற்றமற்றவர்களாக நிற்கப்பட வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நம்ம தினந்தோறும் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், தேடுகிறோம், ஜெபிக்கிறோம், எல்லா காரியங்களையும் நிற்கும் போது ரொம்ப முக்கியமான ஒன்று, ஆண்டவரே இன்றைக்கு நான் எப்படி நின்று கொண்டிருக்கிறேன், அதை கொஞ்சம் நிதானிக்கிறதுக்கு ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம நிற்க வேண்டியது அவசியம். பிஸி வேர்ல்டில் போயிட்டு இருக்கிறோம், இந்த வேலை அந்த வேலை அது எவ்வளவு காரியங்கள் தான் இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம நியாய தீர்ப்பில் நின்று தான் ஆக வேண்டும் என்கிற ஒரு பயம் கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் இருக்கப்பட வேண்டும். ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம நியாய தீர்ப்பில் நின்று தான் ஆக வேண்டும், யாரும் தப்பிக்க முடியாது. அந்த நாளில் போய் நிற்கிறதுக்கு முன்னாடி இப்பொழுதிருந்தே நம்மை அனலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நான் எப்போவுமே சொல்லேன், அனலைஸ் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே கொஞ்சம் சோதிச்சு பாருங்க, எப்படி இருக்கிறீங்க. இன்றைக்கு நம்ம எவ்வளவு நன்மை செய்திருக்கிறோம், தீமை செய்திருக்கிறோம்னா அந்த தீமைகளை நன்மையாக மாற்றுகிற தேவனிடத்துல போய் நின்று, ஆண்டவரே இதை நான் செய்து விட்டேன், ஒரு விஷயம் என்னை மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நாம் நிற்போமானால் நமக்கு அதை மன்னிக்கிறதற்கு அவர் தயப்படுத்திருக்கிறார். கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டும். நம்ம போகிற காரியங்களை, நம்ம நிற்கிற சூழ்நிலைகளில் நம்ம எப்படி நின்று கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்றைக்கு ஆண்டவர் அதை தான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு நம்ம கொஞ்சம் நிதானிச்சு பார்க்க வேண்டிய ஒரு காலம். ஏன்னா இன்னைக்கு அதுதான் சத்துரு விடவே மாட்டேங்கிற. நிறைய நேரத்துல இந்த பிஸி 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 பிஸி, இந்த வேலை இருக்கு, அந்த வேலை இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எல்லாம் இருக்கட்டும். கொஞ்ச நேரத்தை ஆண்டவருடைய பாதத்துல போய், ஆண்டவரை இன்றைக்கு நான் எப்படி இருக்கிறேன், உங்களை பிரியப்படுத்தினேன் இன்னைக்கு, இல்லை உங்க இருதயத்தை துக்கப்படுத்தினேன், இல்லை யாராவது இருதயத்தை நான் காயப்படுத்தி இருக்கிறேன்னான்னு சொல்லி ஒரு விஷயம் நம்ம நிதானிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதற்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியம். 23.5 மணி நேரம் நீங்கள் உலக பிரகாரமான காரியங்களை பாருங்கள், என்ன வேணாலும் செய்யுங்க, உங்களுக்கான கர்த்தர் கொடுத்துருக்கிற உங்களுக்கான காரியங்களை பண்ணுங்க. குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப ஒரு லிமிட்டட் டைம் தான். அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று, ஆண்டவரை நம்ம கொஞ்சம் நிதானித்து பார்த்த ஆண்டவரிடத்துல, ஏனென்றால் நியாய தீர்ப்பில் நாம் போய் நிற்க வேண்டியது, ஒவ்வொருவருக்கும் நியாய தீர்ப்பு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதுல நம்ம குற்றமற்றவர்களாக நிற்கப்பட வேண்டுமானால் இன்றைக்கே நம்மை நாமே நிதானித்துக் கொள்வது அவசியம். ஆண்டவர் இன்னைக்கு அதை தான் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் அவர் நன்மையானாலும் தீமையானாலும் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். அப்ப நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா இன்றைக்கே நம்மை நாமே அனலைஸ் பண்ணி கொள்வது நல்லது. அதுக்கு ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆண்டவரே இன்றையிலிருந்து நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஆண்டவரே என்னை ஒவ்வொரு நாளும் நான் அனலைஸ் பண்ணுவேன், பண்ணி பார்த்து ஆண்டவருக்கு பிரியமானபடி நான் எப்படி அறிந்திருக்கிறேன், என் பேரில் ஏதாவது குற்றங்கள் இருக்கிறதா, ஏதாவது குறைகள் இருக்கிறதா, அதை நான் சரிப்படுத்தி கொள்றதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லி தேவ சமூகத்தில் போய் ஆலோசனை கேட்டு ஆண்டவருக்கு பிரியமானபடி நான் நடப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். அவர் நன்மையானாலும் தீமையானாலும் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். அவருக்கு ஏற்றபடி நான் நிற்க என் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய பிள்ளை
பிள்ளைகள் உங்கள் சமூகத்தில் வந்து ஒப்பு கொடுக்குறாங்கப்பா. இவ்வளவு நாட்களாக வேலை மற்ற காரியங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிஸியாக போயிட்டாங்க ஆண்டவரே. ஒரு விஷயம் உங்கள் பிள்ளைகளை தயவாய் மன்னிப்பீராக. ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகள் அனலைஸ் பண்ண கர்த்தர் கிருபை செய்வீராக. அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்கப்பா. ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, எல்லா சோர்வுகளும் தடைகள் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாறட்டும். தீமைகள் செய்திருப்பாங்கன்னா கர்த்தர் ஒரு விஷயம் உடைய பிள்ளைகளை உடைய கல்வாரி இரத்தத்தினால கழுவி சுத்திகரிப்பீராக. உடைய தேவ பிரசன்னத்தினால உடைய பிள்ளைகளை மூடி தீங்குக்கு அந்த பிள்ளைகளை விலக்கி காத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, உடைய பிரசன்னம், உடைய மகிமை, உடைய தயவு உங்க பிள்ளைகளோட நிறைந்திருக்கட்டும் ஆண்டவரே. அதற்கு விரோதமாக இருக்கிற தடைகளை கர்த்தர் முறித்து போடுங்க. எல்லா சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே மாறுவதாக. நன்மையானாலும் தீமையானாலும் நியாயத்திலே கொண்டு வருகிற தேவனே, உமக்கு முன்பாக உடைய பிள்ளைகள் குற்றமற்றவர்களாக நிற்க நீர் உதவி செய்வீராக. உடைய பிள்ளைகளோடு கூட பேசி ஆலோசனை கொடுத்து கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் உடைய பிள்ளைகளோடு கூட பேசி நீர் கண்டித்து உணர்த்தி உடைய பிள்ளைகளை நடத்தும்படி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் காரியங்களை பார்த்து கொள்வீராக. உடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.